10 பிள்ளைகிட்ட போய் ஃபோனை எடுக்காத வச்சுடுன்னு சொன்னால் இது ஒன்று மாத்திரம் பார்த்துடுறேன்னு அடுத்த 2-3 மணி நேரம் ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறது தான் 10 பிள்ளை. அப்போ நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து கேட்கும், ஏன் ஃபோன் பார்த்தா என்ன, இந்த ஃபோன்லேருந்து நான் எவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுதுன்னு நம்மள்கிட்ட கேட்குது. அப்படி தானே கேட்குது. இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். எப்படி பதில் சொல்லலாம்னா இப்படி சொல்லலாம். ஒருத்தன் தினம் 5 மணி நேரம் ஃபோன் பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். தினம் 5 மணி நேரம் ஃபோன் பார்த்து பார்த்து இவர் பெரிய அறிவாளி ஆகி விட்டார்னு யாராவது ஒருத்தரை காமிக்க முடியுமா உங்களால்? ஆனால் தினம் 1 மணி நேரம் மாத்திரமே புத்தகத்தை படிப்பது என்ற வழக்கத்தை ஒருவர் கொண்டிருந்தால் கூட தினம் 1 மணி நேரம் புத்தகத்தை படித்து படித்தே இவர் அறிவாளி ஆகிவிட்டார்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்க முடியும்? ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். நீங்கள் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிற போது ஒரு கட்டத்துக்கு மேல் நீங்கள் அதை இயக்குவதில்லை, அது உங்களை இயக்குகிறது. நீங்களா தேடி போய் நல்ல விஷயத்தை பார்க்கணும் தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. அதை கொஞ்சம் பார்த்த உடனே அது சொல்லு, நீ இதை பாரு, நீ இதை பாரு, நீ இதையும் பாரு, அங்கே போய் கடைசியில் எதை பார்த்துருப்போன்னா 2 பேர் சண்டை போடுவாங்க, ஒருத்தர் திட்டுவாங்க. ஒரு பிரியாணிக்காரர் இன்னொருவரை திட்டுவார், இன்னொருவர் அவரை திட்டுவார். இந்த அக்கப்போரைத்தான் பார்த்து முடிப்போம் நாம். ஆனால் ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கிற போது அந்த புத்தகம் உங்களை வேறெங்கும் செலுத்தாது. அந்த புத்தகம் எதை சொல்ல வருகிறதோ அந்த ஒரு பாதையில் மாத்திரம்தான் நீங்கள் சென்று கொண்டே இருப்பீர்கள். அதுதான் எழுத்து நமக்கு கொடுப்பது. ஏன்னா கவலையோடு இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். நான் ஒன்றும் மகிழ்ச்சியாக இதை சொல்லலை. படிக்கின்ற பழக்கம் என்பது இங்கே மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதுமே குறைந்து கொண்டு வருகிறது. ஒரு புத்தகத்தை ஒரு பயணத்தின் போது எடுத்துக்கொண்டு போய் அந்த பயணத்தில் அந்த புத்தகத்தை படித்தது என்பதே இப்போ ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்களேன், எல்லாரும் ட்ரெயினில் போகிறீங்க, டே ட்ரெயினில் நீங்கள் போனால் கூட எத்தனை பேர் புத்தகத்தை படிப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள்? இப்போ இங்கே ஒரு 40 வயசு 50 வயசுக்காரங்க இருக்காங்க, ஐயாவெல்லாம் இருக்காங்க. நம்முடைய இளமையில் ட்ரெயினில் போகிற போது ஒரு 10 பேரில் 3 பேராவது ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுட்ருப்போம். ஒரு நியூஸ் பேப்பரையாவது படிப்பாங்க, ஒரு வார பத்திரிகையாவது படிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அத்தனை பேரும் ஃபோனை தான் தடவிக்கிட்டு இருக்காங்களே தவிர புத்தகத்தை படிப்பது என்ற வழக்கம் குறைஞ்சிட்டு இருக்கு. அதனால தான் இந்த புத்தக திருவிழாக்களினுடைய முக்கியத்துவம் என்னென்னா 12 நாள் 6 மணிலேருந்து 8:30 மணி மட்டும், அந்த 8:30 மணிக்கு முன்னாடி புத்தக கடைகளுக்கு போவது, 8:30லேருந்து 9:30 மட்டும் திரும்பவும் புத்தக கடைகளுக்கு போவது. நீங்கள் எவ்வளோ நேரம் செலவழிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் செலவழிக்கிற நேரம் முழுக்க உங்களினுடைய கைபேசியிலிருந்து விலகி இருக்கிறீர்கள். அந்த அளவிலேயே உங்களுக்கு அது நன்மைதான். கைபேசியிலிருந்து விலகி இருக்கிற ஒவ்வொரு நேரமும் நமக்கு அறிவை விரிவாக்கி கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பை காலம் கொடுத்திருக்கிறது. சரி, ஏன் படிக்கணும்? எழுத்தாளர்களை ஏன் கொண்டாட வேண்டும்? நிறைய பேர் வந்து புக்கெல்லாம் வாங்குவீங்க, வாங்கும்போதே வீட்டுக்காரம்மா சொல்லும், போன வருஷம் வாங்கின புக்கை படித்து ஏங்கும். படிச்சிருக்க மாட்டார். ஆமாம் இல்லை, ஆமாவா இல்லையா? முதல்ல போன வருஷம் வாங்கின புக்கெல்லாம் படித்து முடி, அப்புறம் இந்த வருஷம் வாங்கலாம். இப்போ நிறைய பேர் இங்கே இருப்பீங்க, நான் சொல்லும் போதே உங்களுக்கே திகிருங்க, ஆமாம் போன வருஷம் வாங்கின புக்கே இன்னும் படித்து முடிக்கல. பரவாயில்ல, புத்தகம் வாங்கப்பட்டு வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நம்மள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம், என்னை எடுத்து படி. அந்த ஒரு அச்சுறுத்தல் இருக்கிற வரை நீங்கள் படிப்பதற்கான உத்தரவாதம் உண்டு. எனவே புத்தகம் வாங்குவதை தள்ளி போடாதீர்கள். ரெண்டாவது, நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, குறிப்பாக பெண்களே, நாங்கள் படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல புக்கு நீங்கள் சொல்லுங்கள் மேடம். நிறைய சொல்லலாம். நான் கேட்பேன், நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு கேட்பேன். நான் வந்து அதுக்கு மேலே பதிலே வராது. இப்போ நீங்கள் என்ன புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு ஒரு நொடி கூட தயங்காமல் இப்போது நீங்கள் படித்து கொண்டிருக்கிற புத்தகம் 1ஓ 2ஓ அதனுடைய பெயரை சொல்லுகிறவர்கள் நம்மில் எத்தனை பேர் என்று எனக்கு தெரியாது. படிக்கணும் தாங்க நினைக்கிறேன், கையில் எடுத்த உடனே அப்படி ஒரு தூக்கம் வருதுங்க. எடுத்த உடனே பாருங்கள் அப்படியே சொருகுது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். பெரிய படிப்பாளிகளுக்கு கூட அப்படி இருக்கும்.
ஆனால் என்னன்னா, அதை மீறி ஒரு புத்தகம் நம்ம அப்படி உள்ள இழுக்கும் பாருங்க, அங்குதான் ஒரு எழுத்தாளன் வெற்றி பெறுகிறார். அப்படி உங்களை இழுக்கிற புத்தகம் எதுன்னு நான் சொல்ல வேண்டாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். மிகச்சிறிய வயதில் பொன்னியின் செல்வன் படித்த போது கீழே வைக்க முடியாமல் படித்தவள் நான். வைக்க முடியல, இன்னும் ஒரு சாப்டர், இன்னும் ஒன்று போயிட்டே இருந்தது. இந்த 6 வால்யூமும் முடிக்கிற மட்டும் கீழே வைக்கவே முடியல. எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, படிக்கிற போது அந்த ஒரு 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 மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க, இன்னும் அதை நம்ம குழந்தைகள் இழந்து விட்டார்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதை இழந்துட்டாங்க. ஏன்னா படிக்கிற போது கிடைக்கிற சந்தோஷத்துக்கு நிகர் எதுவுமே இல்லை. என்ன காரணம்? ஒரு புத்தகத்தை படிக்கிற போது அது சரித்திர புத்தகமாக இருக்கலாம், 2000 வருஷம் முன்னாடி 1000 வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்தை நீங்கள் படிப்பீங்க. ஆனால் பொன்னியின் செல்வனில் ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்ட போது அதை படிக்கிற நான் அழுகிறேன். ஆதித்த கரிகாலனுக்கு எனக்கும் என்ன சார் சம்பந்தம்? அவன் வாழ்ந்த 1000 வருஷம் ஆச்சு, அவன் செத்து போய் 1000 வருஷம் ஆச்சு, எனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் அவனுடைய மரணத்தை படிக்கிற போது என்னால் அழ முடிகிறது என்றால், ஒரு புத்தகம் உங்களுக்கு எதை தருகிறது தெரியுமா? அதற்கு இறந்த காலம் கிடையாது, எதிர்காலம் கிடையாது, நித்தியமான நிகழ்காலத்தில் உங்களை ஒரு புத்தகம் வாழ வைக்கிறது. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு வெளிச்சத்தை தரும். இப்போ சமீபத்தில் போன வாரம் கோயம்புத்தூரில் ஜெம்ஸ் மருத்துவமனையினுடைய தலைவர் டாக்டர் பழனிவேலு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் ஒன்றும் எழுத்தாளர்லாம் கிடையாது, அவர் ஒரு மருத்துவர். தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் எழுதியிருக்கிற வாழ்க்கை வரலாறு நூல் அது. கீழே வைக்க முடியாமல் நான் அந்த புத்தகத்தை படித்தேன். அடுப்பில் பாலை வச்சுட்டு புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பால் மாத்திரம் பாருங்க, பெண்களுக்கு எதிரிகளில் ஒரு லிஸ்ட் போட்டால் பால் அதில் முதல் எதிரி. நம்ம நின்று பார்த்துக்கிட்டே இருப்போம், பொங்கவே பொங்காது. ஒரு வேளை அங்கே வெளியில் ஒரு செகண்ட் போயிட்டு வரோன்னா புஷ்ஷுன்னு பொங்கிடும். நான் வெளியில் போகல, அங்கேயே தான் நின்றுட்டு புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தேன், புஷ்ஷுன்னு பொங்கிருச்சு. உங்கள் வீட்டுக்காரர் வந்து பக்கத்துலேயே தானே நிற்கிறேன், அது கூட அது பொங்கி வர சத்தம் கூட கேட்கலன்னார். உண்மையில் கேட்கலைங்க. அந்த பால் வேஸ்ட்டாக போனது எனக்கு ஒன்றும் அன்றைக்கி வருத்தமாக இல்லை. ஏன்னா அந்த நேரத்தில் நான் படித்தது எனக்குள்ளே கொடுத்த அந்த மகிழ்ச்சி இருக்குது பாருங்க, அதுக்கு எதுவுமே நிகர் கிடையாது. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், அப்படி என்னங்க ஒரு டாக்டரனுடைய வாழ்க்கை வரலாறுல என்னங்க சுவாரஸ்யம் இருக்க முடியும்? அது என்ன துப்பறியும் கதையா, மர்ம கதையா, பேய் கதையா? அதில் என்னங்க பெரிய சுவாரஸ்யம் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கலாம். அது டாக்டரனுடைய வாழ்க்கை என்பதனால சுவாரஸ்யம் இல்லை, அவர் எங்கிருந்து ஆரம்பித்தார்ன்றது தான் அதில் சுவாரஸ்யம். இங்கே நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற மிக மிக சிறிய ஒரு கிராமத்தில் அவர் விவசாய கூலியினுடைய மகனாக இருந்திருக்கார். முழுக்க மழை கிடையாது. இங்கேருந்து கிளம்பி மலையாவுக்கு போயிருக்காங்க. அப்போல்லாம் மலேசியான்னு சொல்ல மாட்டாங்க, மலையான்னு தான் சொல்லுவாங்க. மலையாவுக்கு பஞ்சம் பிழைக்க போய் அங்கே போய் வயலில் கூலி வேலை செஞ்சுருக்காரு. 5 கிளாஸ் தான் படிக்க முடிஞ்சுது. 5 கிளாஸ் படித்து முடித்து இந்தியாவுக்கு திரும்பி வந்து 3.5 வருஷம் இங்கே எந்த ஸ்கூல்லையும் அவரை சேர்த்துக்கல. இந்த 3.5 வருஷத்துக்கு பிறகு அவர் 6ஆம் கிளாஸில் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஒரு மருத்துவராகி இன்றைக்கு சவுத் ஏஷியாவிலேயே அந்த நுண்துளை அறுவை சிகிச்சை, லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, அதை செய்கிற ஒரே மருத்துவர், முதல் மருத்துவர் அவர்தான் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறார். இது தனி மனித சாதனைக்காக எனக்கு அது பிடிக்கல. ஆனால் எங்கிருந்து ஆரம்பித்து எந்த இடத்துக்கும் ஒரு மனிதனால் போக முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை தருவது ஒரு புத்தகத்தால் மாத்திரம்தான் முடியும். அதனால்தான் உங்கள் எல்லாருக்குமே நான் என்ன சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு ஒரு வாழ்க்கை கூட கிடையாதுங்க. ஏதோ ஒரு கை தூக்குதா பாருங்கள். நான் சொன்னேன் இல்லை, நான் எப்போதுமே மகிழ்ச்சியாக, சின்ன பிள்ளை கூட சொல்ல மாட்டேன். எல்கேஜி போகிறவனே சொல்கிறான் ரொம்ப போர் அடிக்குதுன்றான், ரொம்ப டென்ஷனாக இருக்குன்றான். எந்த வாழ்க்கையிலுமே மகிழ்ச்சி என்பதை பார்க்க முடியவில்லை. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, எனக்கு நல்லா நினைவு இருக்கு. அந்த சமையல் சாப்பாடு எல்லாமே 7-7:30 முடிஞ்சிடும். அங்கே வீட்டு வாசலில் உட்காந்துருப்போம், ஒரு நிலா வெளிச்சம் வந்தால் வரும், வரலன்னா இல்லை. அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு 4 பேர் 5 பேர் பேசி சிரித்த காலங்களை நினைத்து பார்க்கிறேன். அப்போ பிள்ளைங்க விளையாடுற அந்த சத்தம் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி பாருங்களேன், நான் சென்னையில் இருக்கேன், எனக்கு உங்கள் ஊரை பற்றி தெரியல. எங்கள் ஊரில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, பிள்ளைகள் விளையாடுகிற சத்தமே எனக்கு காதிலே விழ மாட்டேங்குது.
ஓடி விளையாடி சிரித்து மகிழ்ந்து கிடையவே கிடையாது. அப்போ இந்த மகிழ்ச்சியை மீட்டெடுப்பதற்கு ஒரு முக்கியமான வேலை, குடும்பமா சேர்ந்து ஏதாவது நம்ம செய்யறோமா? குடும்பமா சேர்ந்து சாப்பிட்றது கூட இல்லைங்க. எல்லா வீட்லேயும் டைனிங் டேபிள் இருக்கு. எனக்கு தெரிந்தவரை எல்லா வீடுகளையும் டைனிங் டேபிளில் எதுக்கு உபயோகப்படுத்துறாங்கன்னா, ஏதாவது பொருளை வைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறாங்க. டைனிங் டேபிள் மேலே தான் லேப்டாப் வச்சுருக்கு, டைனிங் டேபிள் மேலே ஏதோ பொருளை வச்சுருக்கு. அதாவது தனித்தனியாக அதாவது ரூமில் போய் சாப்பிடுது, டிவியை பார்த்துக்கிட்டேன் இல்லை ஃபோனை பார்த்துக்கிட்டேன். ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுகிற வழக்கம் கூட இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கலாம். ஒவ்வொரு வீட்டிலும், குறிப்பாக சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைகள் அல்லது தாத்தா பாட்டி இருந்தால் தாத்தா பாட்டி பேரன் பேத்திகள் ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து ஒரு புக்கை படிக்கணும். அந்த நேரத்தில் ஃபோன் எடுக்கக்கூடாது. இது முதல் முடிவு. ஒருத்தர் கூட கைத்தட்டாததுலேருந்து இது இந்த முடிவு எங்களுக்கு சம்மதமே இல்லைன்றது தெரியுது. ஏன்னா அவர் ரொம்ப அழகாக சொன்னார், நீங்கள் படிக்கிறத பார்த்தா தாங்க அது படிக்கும். நீ ஒரு புத்தகத்தை வச்சு படிக்கிறத பார்த்தா அது ஒரு பாவனைக்காவது ஒரு புக்கை வச்சிருக்கோம். இந்த படிக்கிற வழக்கம் ஏன் தேவை என்பதை பற்றி தான் நான் இன்றைக்கு சொல்ல வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நம்ம ஒருத்தர் சந்திச்சா நம்ம ஊரில் பெரும்பாலும் என்ன கேட்டுப்போம்? நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? பெண்கள் சந்தித்தா என்ன சமைச்சிங்க, துணி துவைச்சிட்டிங்களா, இதுதான் கேட்போம் பெரும்பாலும். கொஞ்சம் வயசானவங்க சந்திச்சா உங்களுக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவு, சுகரை கேட்குறாங்க. உங்களுக்கு எவ்வளவு எனக்கு இவ்வளவு. இனிமேல் சந்திக்கிற போது கடைசியாக என்ன புத்தகம் படிச்சிங்கன்ற ஒரு கேள்வியை சேர்த்துக்கலாம். முதல் தடவை யாராவது கேட்டால் பக்குங்க, ஏன்னா கடைசியாக புத்தகம் படித்து ரொம்ப நாள் ஆச்சு. ரெண்டாவது தடவை கேட்கும் போதும் இல்லை, மூணாவது தடவை ஐயோ அந்த கேட்டு தொலைப்போம், அதுக்காகவாது ஏதாவது படிப்போம், படிக்க ஆரம்பிப்போம்ல. இப்படித்தான் நல்ல வழக்கங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஸ்டாலின் குணசேகரன் ஐயா ஒரு முறை இப்போ கூட செய்கிறாருன்னு நினைக்கிறேன், குழந்தைகளை எல்லாம் பள்ளி பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து புத்தக கண்காட்சியின் போது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ சும்மா உட்காந்து வச்சு படிக்க சொல்லுவார். ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படி. இந்த புத்தகங்கள் தான் மனதின் வாசல்களை திறந்து விடுகின்றன. இந்த எழுத்து, இதற்கு பின்னால் எவ்வளோ உலகம் முழுக்க எவ்வளோ எழுத்தாளர்கள் இருக்காங்க, எல்லாரையும் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. தமிழில் எழுதிய எழுத்தாளர்கள் அன்றைக்கு எப்படி எழுதினாங்க, இன்றைக்கி எப்படி எழுதுறாங்க, இதைத்தான் மிக விரைவில் உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன். அன்றைக்கு எழுதிய எழுத்தாளர்களினுடைய நடை ரொம்ப சிக்கலாக இருந்தது. அது இந்த வடமொழியும் தமிழும் சேர்ந்த மாதிரியான மணிப்பிரவாள நடையில் தான் முதல்ல எழுதிட்டு இருந்தாங்க. இதை மாற்றுவதிலே மிக பெரும் பங்காற்றியவர் திருவிக அவர்கள். திருவிக எழுத ஆரம்பித்த பிறகுதான் ஓரளவு இப்போ நம்ம பேசினா எளிதில் புரிந்து கொள்ளுகிற நடையில் திருவிக எழுத ஆரம்பித்தார். அதனால் மறக்க முடியாத எழுத்தாளர்கள்ன்ற பட்டியலில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் திருவிகாவை நாம் கைவிட்டு விடவே கூடாது. அதே போல் கல்கி, அதை இன்னமும் அந்த நடையை எளிமையாக்கியதில் கல்கிக்கு பெரிய பங்கு இருக்கிறது. தமாஷா எழுதுவார். அதான் அந்த காலத்தில் பேச்சுவார்த்தையே சிக்கலாக இருக்கும். ஒரு மடம் இருந்தது. மடத்தில் சன்னிதானம் மாதிரி ஒருத்தர் இருக்கார், வயதானவர். அவர் குளத்துக்கு நடந்து வராரு. குளத்துக்கிட்ட பாசி இருக்குது, வழுக்கி கீழே விழுந்து கால் உடஞ்சி போச்சு அவருக்கு. அந்த காலத்துலலாம் ஃபோனு எஸ்எம்எஸ்ஸு வாட்ஸ்அப்லாம் கிடையாது இல்லை. இப்போ இந்த மடத்துக்கு தலைமை மடம் இன்னொரு இடத்துல இருக்குது, ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அங்கே செய்தி சொல்லணும். எப்படி சொல்கிறது? உடனே குப்பனை கூப்பிட்டான். குப்பா ஓடு. உடனே ஓடுறான். ஏய் இருடா, எதுக்குடா ஓடுற? ஓட சொன்னீங்க ஓடுறேன். என்ன விஷயம் கேட்டுக்கிட்டு ஓடுறா? என்ன விஷயம்? திருசாமியார் திருக்குளத்துக்கு போகிற வழியில் திருப்பாசி வழுக்கி திருக்காலை உடைத்து கொண்டு திருப்படுக்கையில் இருக்கிறார். இதை போய் சொல்லிட்டு வா. நான் ஓடுறான். இவ்வளவு வார்த்தை சொல்லியிருக்காங்களே. அங்கே போய் என்ன சொன்னான் தெரியுமா? மடத்துக்கு போனான். எதுக்குடா வந்த? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன விஷயம்? மொட்டை தாத்தன் குட்டையில் விழுந்தான்னு சொல்ல வந்தேன். கல்கி இதை எழுதிவிட்டு சொல்லுகிறார், எளிமையாக பேசினா எழுதினா என்னங்க கெட்டு போச்சுன்னு கேட்குறார். இப்படித்தான் ஆரம்பித்தது அன்றைய எழுத்திலிருந்து இன்றைய எழுத்தினுடைய மாற்றம் என்பது. அப்போ எழுத்து நடை என்பது காலங்கள் தோறும் மாறிக்கொண்டே வருகிறது. ஆனால் மாறியதை பற்றி நான் பேசவில்லை. அப்படித்தான் இருக்கும். இப்போ உங்கள் தாத்தா பேசின மாதிரியா நீங்கள் பேசுகிறீங்க? அப்போல்லாம் கடிதம்ன்றது எழுதுவாங்க. நம்ம வீட்டில் பெரியவங்கெல்லாம் எழுதின கடிதங்கள் இருக்குமானே தெரியாது. இப்போ
எல்லாரையும் விசாரிப்பாங்க. எங்கள் பெரியம்மா டெல்லியிலேருந்து கடிதம் எழுதும், பக்கத்து வீட்டு பசுமாடு கண்ணு போட்டுச்சான்னு கேட்டு எழுதும். அந்த கடிதங்களை இன்னும் நான் வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கு கடிதமே கிடையாது. ஏதோ ஒரு இமெயில் அனுப்புகிறான், வாட்ஸ்அப் அனுப்புகிறான், எல்லாம் தப்பு. அதுவே காதல் கடிதம் கூட எழுத மாட்டேன்றாங்க பையன். அடப்பாவி, வேற எது எழுதலைனாலும் அதை கூட யாரோ ஒருத்தன் இவனுக்கு அனுப்பிச்சது இவன் ஃபார்வர்ட் பண்ணுறான். அப்போ நடை என்பது மாறிக்கொண்டே இருக்கும், அதை பற்றி அல்ல. ஆனால் மாறாதது எது என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல வந்திருக்கிறேன். நம்முடைய எழுத்தாளர்கள் தமிழில் இருக்கிற அளவு எழுத்தாளர்கள் வேறு மொழிகளில் இருக்கிறார்களா என்பதே கொஞ்சம் சந்தேகம்தான். ஆங்கிலத்திலே பரவலாக எழுதுகிறார்கள். இன்றைக்கு கவனம் முழுக்க அவரவர்களினுடைய தாய்மொழியில் எழுதுகிற எழுத்தாளர்களின் பால் தான் திரும்பி இருக்கிறது. ஒரு காலத்தில் நோபல் பரிசு என்பது ஆங்கிலத்தில் எழுதுபவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அவரவர் தாய்மொழியில் எழுதுகிறவர்களுக்கு பெரும் பரிசுகள் கொடுக்கப்படுகின்றன. எனவே தாய்மொழியில் எழுதுகிற எழுத்தாளர்கள் என்றால் நம்முடைய மொழியில் எழுதின எழுத்தாளர்கள். 2-3 பேரை பற்றி தான் சொல்ல போகிறேன். எழுத்தாளர்களுக்குள்ளே இருந்த வித்தியாசத்தை சொல்லிட்டேன். ஏன்னா காலந்தோறும் நடை மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. எது மாறவில்லை என்றால் அவர்கள் மனசில் இருந்த அற உணர்ச்சியும் ஈரமும் மாறவில்லை. தமிழ் எழுத்தாளர்களினுடைய லிஸ்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும். இங்கே போய் புத்தக கண்காட்சியில் எவ்வளவோ கடைகள் இருக்குது பாருங்கள். சிசு செல்லப்பாவிலிருந்து ஆரம்பித்து மணிக்கொடி எழுத்தாளர்களான புதுமைப்பித்தனிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிற ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணனிலிருந்து இந்த பட்டியல் எவ்வளவு நீண்ட பட்டியல். எவ்வளோ விஷயத்தை எழுதினாலும் அடிப்படையில் ஒன்று ஒரே மாதிரி இருக்குது, மாறவே இல்லை. அதைத்தான் இப்போது நான் இங்கே சொல்ல வந்திருக்கிறேன். புதுமைப்பித்தனுடைய ஒரு கதை, எல்லா கதையும் சின்ன சின்ன கதை தான், ரொம்ப நீளமாக சொல்ல டைம் இல்லை. புதுமைப்பித்தனுடைய கதையில் ரொம்ப வறுமையில் இருக்கிற கணவன் மனைவி, ஆனால் வறுமையை வெளியில் சொல்ல முடியாதபடி ஒழிச்சிருக்காங்க. வீட்டில் சாப்பிட கூட எதுவும் இல்லைங்க, ஆனால் சாப்பிடக்கூட முடியலன்றதை வெளியில் காமிச்சிக்காமல் இருக்காங்க. இப்படி நிறைய குடும்பங்களை நாம் பார்த்துருப்போம். கஷ்டம் இருக்கும், வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க. அன்றைக்கி வீட்டில் சாப்பிடக்கூட எதுவும் இல்லை. இந்த கணவன் மனைவிட்ட சொல்கிறான், என் ஃப்ரெண்டு வீட்டில் நவராத்திரி கொலு வச்சுருக்காங்க, அங்கே போனாக்க கட்டாயம் சாப்பாடு இருக்கும், அவன் கொலுவுக்கு வான்னு நம்மள்கிட்ட சொல்லியிருக்கான், நவராத்திரிக்கு போகிற மாதிரி போய் சாப்பிட்டு வந்துடலான்றான். அவனை விட அவளுக்கு ரொம்ப பசி. அவள் உடனே சந்தோஷமாக கிளம்புறான். அங்கே போய் உட்காந்த உடனே எப்போ சாப்பாடு கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கான். இந்த நவராத்திரி கோலுக்கு வரவங்கள பாட சொல்கிறதுன்னு ஒரு கொடுமையான வழக்கம் இருக்குது. உடனே அந்த வீட்டில் கொலு வச்சுருக்கிறவங்க வசதியானவங்க, அவங்க சொல்கிறாங்க, நீ நல்லா பாடுவியா, ஒரு பாட்டு பாடு. பாடுற நிலைமையிலையா இருக்காவ, சோறு வேணும்னு இருக்கா. இருந்தாலும் என்ன சொல்ல முடியும், வெளியில் காமிச்சிக்க முடியாது. ஒரு பாட்டு பாடுறா, ரொம்ப நல்லா இருக்கே, இன்னொரு பாடு. அட பாவிகளா, எப்படா சோத்தை கண்ணில் காட்டுவீங்க. 2வது பாட்டையும் பாடுறா. சரி பாடி முடிச்சாச்சு, சாப்பிட்லான்னு அவளுக்கு அப்பா அப்படின்னு இருக்கு. அந்த நேரத்தில் அந்த கொலு வச்ச வீட்டுக்காரம்மா இவகிட்ட சொல்கிறாங்க, ஆம்பளைகள்லாம் முதல்ல சாப்பிட்றட்டும், நாம் பரிமாறிட்டு நாம் அப்புறம் சாப்பிட்லாம். இதையெல்லாம் இங்கே இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இப்போ நான் சொல்கிறது நல்லா புரியும். நம்ம நல்லதோ கெட்டதோ அப்படி ஒரு வழக்கம் வச்சுருக்கோம், ஆண்களுக்கு முதல் பந்தி, பெண்களுக்கு 2வது பந்தின்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, யாருக்கு பசியோ அவங்களுக்கு தான் முதல் பந்தி. அப்படி தானே இருக்கணும். யாருக்கு அதிகமாக பசிக்குதோ, ஏன் குழந்தைகளும் இப்போ வயசானவங்களுக்கும் முதல்ல சாப்பாடு கொடுக்குறேன், ஏன் பசியை தாங்க முடியாது அவங்களால. அவள் ஆண் பெண்ணுன்னே பார்க்கக்கூடாது, எந்த வயிற்றில் பசி இருக்கிறதோ அந்த வயிறுக்கு முதல் சோறு, அப்படி தானே இருக்கணும். ஆனால் இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. இந்த பொண்ணு சொல்லிதான், நானும் நீயும் சோறு போட்டுட்டு அப்புறமா நாம் சாப்பிட்லான்னு. பசியை பொறுத்துக்கிட்டு இந்த அம்மா சோறு போட வருது. அவங்க சோறு வைக்கிறாங்க, இந்த அம்மா நெய் கிண்ணம், வசதியானவங்க இல்லை, அதனால் நெய்யெல்லாம் உண்டு. நெய் கிண்ணத்துலேருந்து அந்த ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கிட்டே வருது. அவளோட கணவன் உட்காந்துருக்கான், கணவனுக்கு நெய் போட வரா இவ. அப்போ நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குல்ல, என்ன பழமொழி, ஊரா வீட்டு நெய்யே என் மனைவியோட கையை, அதான் இன்னொருத்தர் வீட்டு நெய்யாக இருந்தால் அந்த அம்மா அடித்து விடுன்னு. இவ போட போகிற போது ஒருத்தி சொல்கிறா, என்னம்மா ஊரா வீட்டு நெய்யே உன் பொண்டாட்டி கையேன்ற மாதிரி உங்கள் வீட்டுக்காரனுக்கு நிறைய போட போறியா. உடனே அவள் நின்றுடுறா. நின்றுட்டு அதிகமாக போட்டால் தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சொட்டு நெய்யை மாத்திரம் அவனோட இலையில போடுறான். ஒரு சொட்டு நெய் கரெக்டாக. அவன் இலையை பார்க்குறான், 2 சொட்டு விழுந்திருக்கிறது.
அந்த 2வது சொட்டு நெய் அல்ல, அவள் கண்ணிலிருந்து வந்த கண்ணீர். இவ்வளோதான் கதை. புதுமைப்பித்தன் எழுதிய ஒரு கதை இது. இந்த கதையை படிச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக இதை மூடி வச்சிட முடியுமா? அந்த புத்தகத்தை நீங்களே வறுமையில் கஷ்டப்பட்டிருந்தா உங்கள் வாழ்க்கையில் வறுமை உங்களை எவ்வளவெல்லாம் அவமானப்படுத்தியது என்பதை நினைத்து உங்கள் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வரும். இல்லை உங்களுக்கு வறுமையில் அனுபவம் இல்லாட்ட கூட உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ உங்கள் உறவுக்காரங்களோ வறுமையில் அவமானப்பட்டதை நினைச்சு ஒரு நிமிஷம் மனம் கலங்காமல் இந்த புத்தகத்தை உங்களால் மூடி வைக்கவே முடியாது. ஒரு நல்ல எழுத்தாளன் உங்களுக்கு எதை கொடுக்கிறான் என்றால், அந்த புத்தகத்தை மூடி வைத்த பிறகும் கூட நம்முடைய நெஞ்சம் கலங்குகிற சில நினைவுகளை கொடுக்கிறானே, அவன் தான் நல்ல எழுத்தாளன்.